Hi friends, welcome to Dheishu creations. இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்க ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் வரும். இன்றைக்கி நான் வீடியோவில் ப்ளவுஸோட பேக் நெக்கில் டிசைன் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக நம்மளோட சேனலில் 34 inch ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருந்தேன்ல, அந்த ப்ளவுஸோட நெக் டிசைன் வீடியோ தான் இது. ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்ம போட்ட மார்க்கிங் எல்லாமே உள்பக்கம் இருக்க மாதிரி நான் மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிக்கிறேன். இந்த மாதிரி தட்டிட்டேன் அப்படின்னா இந்த சைடு இருக்க மார்க்கிங் எல்லாமே அந்த இன்னொரு சைடும் நமக்கு வந்துடும். இப்போ பிரித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த ப்ளவுஸோட நெக் வந்து நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ப்ளவுஸ் பேக் நெக்கில் வந்து நான் கிராஸ் நெக் வச்சு கட் பண்ண போகிறதுனால இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். நெக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங்கையும் ப்ளவுஸ் மெட்டீரியலையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸஸாக இருக்க இந்த எல்லா கிளாத்தையும் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக் நெக் வந்து நான் வரைய போகிறேன். இதில் இந்த ஒரு பாதி இருக்குல்ல, இது வந்து அப்படியே நான் ரவுண்டு ஷேப்பில் வந்து வரைஞ்சிக்கிறேன். இதில் இந்த சைடு ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த பாதி வந்து அப்படியே எல் ஷேப்பில் கொண்டு வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டுற போகிறேன். இப்போது இந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லைன் போட்டதுக்கு பக்கத்தில் நான் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த லைனுக்கு மேலே நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த நெக்குக்கு மேலேயே அப்படியே வந்து நான் ஒரு நெக் பீஸ் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறேன். அந்த மாதிரி தச்சு திருப்பினதுக்கப்புறம் வந்து நம்ம பார்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். எல்லா ப்ளவுஸோட கழுத்துலேயுமே வந்து நம்ம எப்படி நெக் பீஸ் வச்சு தைப்போமோ அதே மாதிரி தான் நான் வச்சு தைச்சிட்ருக்கேன். அந்த யூ வரைக்கும் நான் தைச்சிட்டேன். இப்போ இந்த எல் திருப்புவோம் இல்லையா, அதுக்கு மட்டும் நான் எப்படி திருப்புறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருது இல்லையா, இதை பிடிச்சிக்கிட்டு நம்ம அந்த எல் திரும்புகிற இடத்துல ஒரு விரலை வச்சு இந்த மாதிரி நம்ம அந்த பீஸை திருப்பி பிடிச்சோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நமக்கு லைட்டாக துணி வந்து தூக்கிட்டு இருக்குல்ல, அதை நம்ம அப்படியே மடித்து வச்சுக்கணும். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்குள்ளே நான் மடிக்கிற மாதிரி நீங்கள் மடித்து வச்சுட்டு தையல் கொண்டு வந்து நேராக இங்கே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம இப்படியே தையல் போட்டுகிட்டே வந்தோம்னா ஈஸியாக திரும்பிடும். இது ஸ்கொயர் நெக்குக்கும் நம்ம இதே மாதிரி தான் திருப்பணும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம படியை வச்சு ஒரு தையல் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த கார்னரில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுட்டு அந்த கார்னரில் நான் குட்டியாக வந்து நாச் பண்ணிக்கிறேன். குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த யூ ஷேப்லேயும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் படியை வச்சு அப்படியே தையல் போட்டு திருப்பி வச்சு நம்ம இன்னொரு தையலும் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நெக் பீஸ் கொடுத்து தைக்காமல் நம்ம ப்ளவுஸ் பீஸையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸில் திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து நெக் பீஸை வந்து ஃபினிஷும் பண்ணலாம். ஆனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நான் இப்படி வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நெக்கு வந்து தச்சு நம்ம திருப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக நம்ம சைடில் கீழே எல்லாமே வந்து படிய தையல் வந்து சேர்த்து வச்சு போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ சேர்த்து வச்சு படிய தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்படி கிராஸாக வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து அப்படியே மடித்து வச்சுட்டு ஒரு 1/2 inch அளவுக்கு மடித்து வச்சு 1/4 inch அளவுக்கு நடுவில் வந்து நான் தையல் போடுறேன். இதில் வந்து நான் 2 தையல் போட்டுக்கிறேன், ஏன்னா கிராஸ் பீஸ் இல்லையா. நான் உள்ளுக்குள்ளே வந்து கயிறு மாதிரி திருப்ப போகிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு பீஸ் வந்து தச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த பீஸ் வந்து பேக் நெக்கில் நம்ம நாட் வைக்கிறதுக்கு எப்படி திருப்புவோமோ அந்த மாதிரி திருப்ப போகிறேன். ஒரு பெரிய மோட்டா ஊசியில் வந்து நல்லா திக்காக நூலை கோத்துட்டு ஒரு முனையில் இந்த மாதிரி ஊசி நூலை கோத்து நல்லா நாட் போட்டுக்கிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக ஊசியை விட்டு இன்னொரு முனையில் எடுக்கணும். ஊசியை ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் இருக்கிற துணியை வந்து நம்ம லேசாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா வந்து அந்த துணி திரும்பி அழகாக கயிறு மாதிரி வந்துடும். இந்த கயிறில் ஒன்று மட்டும் நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 3 பீஸ் கிடச்சிருச்சு. இந்த 3 பீஸையும் வந்து இந்த கிராஸ் நெக் வச்சுருந்தோம்ல, இந்த இடத்துல வந்து வச்சு அப்படியே நான் மேலே வந்து தையல் போட போகிறேன். நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். நான் அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். தைக்கும்போது இந்த கயிறு வந்து ரொம்ப இழுத்து வச்சு தையல் போட வேண்டாம். நம்ம கொஞ்சம் லைட்டாக லூஸ் வச்சு தையல் போட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து போடும்பொழுது லைட்டாக விரிவு கொடுக்கும்பொழுது அந்த ரோப் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம தைக்கும்போதே ரொம்ப இழுத்து வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா போட்டதுக்கப்புறம் லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸோட பார்டர்லேருந்து நான் இந்த டிசைனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதில் 2 பக்கமும் வந்து நான் சின்னதாக மடித்து வச்சு ஒரு எட்ஜ் தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இதை நம்ம அப்படியே நெக்கில் வச்சு தச்சுக்கிட்டே வந்துடலாம். தையல் போடும்பொழுது இந்த ரவுண்டு வளைவு வருது இல்லை, அந்த இடத்துல மட்டும் நான் சின்னதாக வந்து மடித்து
வைக்க போகிறேன். அப்போ தான் இந்த பார்டர் வந்து நமக்கு அப்படியே வளைஞ்சு கொடுக்கும். அப்படி மடித்து வைக்கும்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மடித்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். அதாவது அந்த வளைவில் நான் ஒரு 3 தடவை மடிக்க போகிறேன். நீங்கள் எத்தனை தடவை மடித்தாலும் சரி, அது வந்து ஓரளவுக்கு ஒரு மடிப்புக்கும் இன்னொரு மடிப்புக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதுக்கு அடுத்து வர மடிப்புக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்து வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணதும் ஒரு டிசைன் மாதிரி அழகாக இருக்கும். இப்போது இந்த பார்டரை வந்து நம்ம அந்த 3 கயிறு மாதிரி வச்சுருக்கோம்ல, அது மேலே வச்சு தைக்கும்பொழுது அதோட பிசுறு எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து அந்த கயிறு வந்து மேல் பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு தைச்சேன். இப்போ நம்ம இன்னொரு சைடு வந்து நம்ம அப்படியே தையல் போட்டுகிட்டே வரலாம். இந்த பார்டர் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும்தான் நான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து இன்னொரு சைடும் வந்து நம்ம இதை அப்படியே தையல் போட்டுகிட்டே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலர் லேஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இதை எட்ஜில் வச்சு நான் அப்படியே தையல் போட்டுகிட்டே வரேன். தச்சு முடிச்சாச்சு. இப்போது இந்த இன்னொரு சைடு இருக்குல்ல, இங்கேயும் வந்து இந்த சேம் ப்ளூ கலர் லேஸை வந்து நான் இப்போ வச்சு தையல் போட போகிறேன். தையல் போடும்போது லேஸாக வந்து அந்த பிங்க் கலர் வந்து தெரிகிற மாதிரி தையல் வந்து போட போகிறேன். இதுக்கு பக்கத்தில் வந்து நான் கோல்டன் கலர் லேஸையும் வச்சு நான் தையல் போட போகிறேன். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது. ஸோ அந்த ஸ்லீவ் டிசைனை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் நான் இப்போ இந்த நெக்கு டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த ஸ்லீவ் டிசைன் வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து 34 இன்ச் சைஸ் ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோவும் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது, அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த பார்டர் லேஸ் இது எல்லாமே தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் டாட் பிடிச்சிக்க போகிறேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம டாட் பிடிச்சா போதும். டாட் பிடிச்சதுக்கப்புறம் இடுப்பு ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் அளவுக்கு ஒரு பீஸை கொடுத்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு நம்ம எப்பயுமே எப்படி தைப்போமோ நான் அதே மாதிரி தைச்சிட்ருக்கேன். இடுப்பு இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஸ்டோன் லேஸ்லேருந்து இந்த மாதிரி 4 ஸ்டோன் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி டயக்னலாக வந்து நான் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே சேஃப்டி ஸ்டிச்சஸ் போட போகிறேன். அது எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி ஸ்லீவ் டிசைன் பண்ணேன் இல்லையா, அந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டதுனால இதில் வந்து நான் தனியாக சொல்லலை. இதுலேயும் பேக்கில் ஷோல்டர்லேருந்து நம்ம அந்த ஸ்டோன் வச்சு தைக்கும்பொழுது 1/2 இன்ச்சு கீழே தள்ளி தான் வச்சு தைக்கணும். அப்போ தான் நம்ம ஷோல்டர் பிடிச்சி தைக்கும்பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ப்ளவுஸோட பேக் நெக்கும் ஸ்லீவும் டிசைன் வந்து மேட்ச் ஆகணுன்றதுக்காகவும் பிகினர்ஸாக இருந்தாலுமே வந்து ஒரு டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களும் ஈஸியாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சிம்பிளாக வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பிகினராகவே இருந்தால் கூட உங்களாலேயுமே ஈஸியாக அந்த டிசைனை வந்து கண்டிப்பாக தைக்க முடியும். இந்த ஸ்லீவில் நான் வச்சுருக்கேன் இல்லையா ஸ்டோன்ஸு, இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃப்ரண்ட்லேயுமே வந்து தெரிகிற மாதிரி வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். பேக்கில் வச்ச அதே பார்டரை வந்து நான் அப்படியே ஃப்ரண்ட்லேயும் கண்டினியூ பண்ணி வர மாதிரி தைச்சிருக்கேன். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக். சிம்பிள் அண்ட் நீட்னஸாக நீங்கள் வந்து ஒரு டிசைன் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.